வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம். இது வந்து எரிக்கலை செடி. செடியை நல்லா பார்த்துக்குங்க. இது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு நல்ல செடி. சரியா? கெமிக்கல் இல்லாமல் இந்த செடி வந்து நேச்சுராகவே நம்ம இடங்களில் வளருது. இந்த செடி வந்து எரிக்கலைன்னு சொல்லுவான். எல்லாமே எரித்து தள்ளிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த செடி வந்து இலையிலேருந்து அந்த பழுத்த இலையிலேருந்து அந்த காய் முட்டு அதனுடைய வேர் எல்லாமே நல்ல மருத்துவ குணம். எப்படின்னா, முட்டு வலி, பாதத்துக்கு கீழே நீரை நல்லா எடுக்கும். பாதம் கால் குத்துச்சுன்னா அந்த இலையை கீழே பாதத்துக்கு கீழே வச்சு கட்டிட்டாங்கன்னா நம்முடைய நச்சுத்தன்மையெல்லாம் அதை எடுத்துரும். நீங்கள் ஒரு இலையை பிடுங்கி அந்த இலையை பிடுங்கி பாதத்துக்கு கீழே வச்சு நைட்டில் படுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற கெட்ட நமக்கு ஏற்படுத்துகிற வியாதியை உண்டாக்குகிற கெட்டு நச்ச பொருட்களெல்லாம் அதை எடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இலை எரிக்கலை. இந்த பால் ரொம்ப பவர்ஃபுல் கொண்டது. அதாவது இந்த ஆங்கில மெடிசனில் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் சொல்லுவான், நோய் எதிர்ப்பு சக்தி. ஒரு இரும்பு கையை கிழிச்சிருச்சுன்னா அதில் வந்து நம்ம ஸ்பிரிட் போட்டு துடைப்பா, டிடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. பட் இந்த செடியில் வந்து அப்படி கிடையாது. அதை எடுத்து இலையை விட்டாச்சுனாலே அந்த பால் வந்து அவ்வளவு ஒரு நல்ல மருத்துவ குணம். முள் தைச்சிருச்சுன்னா காலில் அந்த முள் தைக்கிற இடத்த கீறி விட்டு இந்த பாலை ஊற்றியாச்சுன்னா முள் வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக். நீர் வைக்காது. முட்டு வலிக்கு ரொம்ப நல்ல மெடிசன். இந்த எரிக்கல் செடி இருந்த இடத்துல பாம்பு பக்கத்துக்கே போகாது. பாம்போ விஷத்தன்மை உள்ள பூச்சிகளோ இங்கே வராது. இது ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது. அரசாங்கம் இதுக்கும் ஒரு சுமால் தொழிற்சாலை ஒன்று ஆரம்பித்து இதனுடைய இதுக்கு ஒரு ஆராய்ச்சி மையம் பண்ணி இந்த மூலிகையில் என்னெல்லாம் நன்மை இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த எரிக்கலையிலேருந்து என்னென்ன பண்ணலாம், மனுஷனுக்கு என்னென்ன நன்மை, எல்லாமே நன்மை தரக்கூடிய செடிகள் தான். அதாவது ஒரு கவிஞர் கண்ணதாசன் படிக்கிறான், என்ன வளம் இல்லை என்ற என் திருநாட்டில், என் தமிழ்நாட்டில் எல்லாரும் வாங்க, என் நாட்டில் வந்து வாங்கி சாப்பிடுங்க. மூதாதையர்கள் நம்முடைய தாத்தன் போட்டேன் ராஜ சோழன், பாண்டியன், ராஜராஜ சோழன், மூவேர்களும் அப்படித்தான் சொன்னாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கினாங்க. நம்ம நாட்டில் அவ்வளோ வளங்கள் கொழிஞ்சு கிடக்கிற நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் கென்யா, கெமரோன், ஆப்பிரிக்கா நாட்டுகளில் போனால் அவனுக்கு கிடைக்கிற மரங்களை செதுக்கி ஒரு பொம்மை தயார் பண்ணி, அவனுக்கு கிடைக்கிற கையில் என்ன கிடைக்கிதோ ஒரு கருவியை வச்சு அந்த மரத்தை கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ இல்லை பொம்மையோ அவனுக்கு தேவையான அதை மரத்தை சீவி அவனுக்கும் பயன்படுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறான். நம்ம ஏன் பண்ணக்கூடாது? தமிழ்நாட்டில் ஏன் பண்ணக்கூடாது? அந்நியர்களை ஏன் சார்ந்திருக்கணும்? நம்ம நாட்டில் எல்லாமே கிடைக்குதே, நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். நம்ம நாட்டுடைய வளங்களை நம்ம பயன்படுத்துவோம். நம்ம நாட்டுடைய இளைஞர்களுக்கு நம்ம வேலை கொடுப்போம். தற்காப்பு கொள்கை தன்னையே பாதுகாத்துக்கிற, யாரையும் கையேந்தாதபடி. அக்காலத்து விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஆடு வளர்ப்பாங்க, மாடு வளர்ப்பாங்க, கோழி வளர்ப்பாங்க. நல்ல நாளைக்கு அவங்க நாட்டுக்கோழியை பிடிச்சி சாப்பிடுவாங்க, அடித்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. மாடு வந்து பால் தருது, பால் நல்ல சுத்தமான பால், இயற்கை புல் வழியில் இருக்கிற நல்லா புல்லுகளை மேய்ஞ்சிட்டு ஒரு தீவனம் தள்ளி போட்டால் அது கன்று வளர்க்குது, பாலை கொடுக்குது. அந்த சாணம் நீர் வந்து நல்ல இயற்கை உரம்.
அப்போ யூரியா அந்த உரமெல்லாம் இயற்கை இந்த கண்ட கெமிக்கல் உரமெல்லாம் போட மாட்டாங்க. மனிதன் மனிதனாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அன்பும் சகோதரமும் அப்படி ஒரு நிலைமையில் கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்கி வாங்கி மனுஷங்களை சாப்பிட சொல்லி சாகடிக்கிறாங்க. இதை வச்சு நம்ம இளைஞர்களுக்கு நல்ல வேலை கொடுக்கலாம். அரசாங்கம் கண்ணோக்கணும். நம்ம நாட்டில் என்ன கிடைக்குதோ கனிம வளம், கல் அள்ளி உடைக்கிற இருக்கிற மலைகளை நம்மளால் காப்பாற்ற முடியலை. கல்லை அள்ளி விற்கிறான். கேரளாவில் பாருங்கள், ஒரு இலையை கூட ஒன்றால் தொட முடியாது. அவ்வளோ நேச்சராக பாதுகாத்துக்கிட்டு இருக்க அந்த கேரளாவை பற்றியாவது நினச்சி நம்ம தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்கள் அழியாதபடி, தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் அழியாதபடி டாஸ்மார்க் கடையை அடைச்சிட்டு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அரசாங்கம் கொடுத்ததுன்னா இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லாயிருக்கும். அவனுடைய சன்னதி நீடோடி வாழும். அவனுடைய பிள்ளைகள் இயற்கையோடு ஒன்றிச்சு வாழ்வாங்க. டாஸ்மார்க்கை மெயினாக அடைச்சிட்டு நம்முடைய கல்வியிலையும் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் இந்த இயற்கையை எப்படியெல்லாம் வச்சு தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு, தன்னை அதை பயன்படுத்துறதுக்கு, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அது முடியும் நல்ல கிளாஸுகளை எடுத்து சொல்லுங்கள். தற்காப்பு பொருளாதாரத்தை பிள்ளைகளுக்கு வளர்த்து கொடுங்க. சுயமாக நிற்கிறதுக்கு யாரையும் வேலை கிடைக்காது, நம்ம தான் தேடி போகணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் அநேக பேர் கல்யாணம் முடித்து பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறாங்க. நல்ல ஒரு வேலையை அரசாங்கம் இயற்கை மூலிகைகளை வச்சு பயன்படுத்தி அநேக வாலிபர்களுக்கு ஒரு நன்மையான ஒரு நல்ல வேலையை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.